வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் t ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் டு ஆர் ஸ்கொயர் பி லீனியர். t ஆஃப் 1,0 ஈக்குவல் டு 1,4, t ஆஃப் 1,1 ஈக்குவல் டு 2,5. ஃபைண்ட் t ஆஃப் 2,3 and t ஆஃப் -2,3 is t 1 to 1. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க 3 விஷயத்தை எழுதிடுறேன். முதல் என்ன கொடுத்துருக்காங்க? t ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் டு ஆர் ஸ்கொயர் இஸ் லீனியர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து t ஆஃப் 1,0 1,4னு கொடுத்துருக்காங்க. t ஆஃப் 1,1 வந்து 2,5னு கொடுத்துருக்காங்க. இது வரையும் நான் எழுதிட்டேன். நார்மலாக இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, ஆர் ஸ்கொயர், அதோட ஜென்ரல் பேசிஸ் என்னென்னா 1,0 0,1. ஆர் ஸ்கொயரோட ஜென்ரல் பேசிஸ் என்ன? நம்ம இது எழுதி பார்த்தோன்னா மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி ரோமர் தான் வரும். 1 0 0 1, அதே தான் 1,0 0,1. இது ரெண்டும் தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். லெட் x, y பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா x, y கேன் பி ரிட்டன் ஆஸ் x, 0 + 0, y. எப்படி தெரியுதா? இங்கே பாருங்கள், இது x + 0 வந்து x வரும், y + 0 இதை ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் வரும். ஸோ x, y எப்படி எழுதலாம்? x, 0 + 0, yன்னு எழுதலாம். இப்போ இதில் எக்ஸை வெளியில் எடுத்துடலாம் காமனாக, இதில் ஒய்யை வெளியே காமனாக எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகுது? எனக்கு இந்த பேஸ் உள்ளே வந்துடுது. புரியுதா? என்ன பண்ண போகிறோம்? லெட் x, y பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர்னு எடுக்க போகிறோம். நமக்கு தெரியும் இந்த x, yயை எப்படி எழுதலாம்? x, 0 + 0, y ஆட் பண்ணி பார்த்தா x, yன்னே வந்துடும். அதனால் அப்படி எழுதிட்டு எக்ஸையும் ஒய்யும் காமனாக எடுத்தால் நமக்கு நம்ம பேஸ் வந்துடுது. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொடுப்போம், ஏன்னா நமக்கு வேண்டியதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ t ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு x இன்ட்டு t ஆஃப் 1,0 + y இன்ட்டு t ஆஃப் 0,1. இதை ஈக்குவேஷன்னு எடுத்துக்கிறேன். இது என்னன்னா ஆக்சுவலாக t ஆஃப் x, y ஈக்குவல் டு t ஆஃப் x + t ஆஃப் y. கண்டிஷன் ஃபார் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது தான். ஏன்னா கொஸ்டினில் இது லீனியர்னு கொடுத்துட்டான். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டிஷன் தான் இங்கே நம்ம போடுறோம். இப்போ 2 விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1,0 1,1 இருக்குது. நமக்கு தெரியும் 1,1 இஸ் நத்திங் பட் 1,0 + 0,1. புரியுதாமா? இதை ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 0 இஸ் 1, 0 + 1 இஸ் 1. ஸோ நமக்கு தேவையான இந்த 2 பேஸ் இருக்குல்ல, அதோட ஆன்சர் என்ன? ஆட் பண்ணால் 1,1 வரும். அந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். அப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன? t ஆஃப் 1,1 வந்து இந்த இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். t ஆஃப் 1,1 வந்து 2,5, அதை போட்டாச்சு. அடுத்து வேறு என்ன தெரியும்? t ஆஃப் 1,0 வந்து 1,4, அதுவும் தெரியும். ஆனால் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் 0,1 தெரியாது. இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 0,1 வேணும்னா என்ன பண்ணலாம்? 2,5 இந்த இதை இப்படி கொண்டு வந்துட்டா -1,4. அதாவது t ஆஃப் 0,1ஓட ஆன்சர் 2 - 1 is 1, 5 - 4 is 1. 1,1ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? நமக்கு எந்த வேல்யூ தெரியல, 0,1 தெரியல, இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது? ஈக்குவேஷன் 1 நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள் ஈக்குவேஷன் 1. t ஆஃப் x, y ஈக்குவல் டு x இன்ட்டு t ஆஃப் 1,0ஓட ஆன்சர் என்னம்மா? இங்கே இருக்குது பாருங்கள் 1,4 ப்ளஸ் y இன்ட்டு t ஆஃப் 0,1. இப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 1,1 போட போகிறோம். போட்டாச்சா? இப்போ இதை உள்ளே கொடுக்கலாம். x, 4x ப்ளஸ் y, y. அப்போது இதோட ஆன்சர் என்ன? ஆட் பண்ணோன்னா x + y, 4x + yன்னு வந்துருச்சு. ஸோ இது என்னோடய ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? டு ஃபைண்ட் t ஆஃப் 2,3 அண்ட் t ஆஃப் -2,3. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் x, y வருதோ 2,3னா 2,3 கொடுக்கணும். எது இல்லை -2,3னா -2,3ன்னு கொடுக்கணும். இப்போ 2,3 போட்டால் இங்கே 2 + 3 5, இங்கே 2, அப்போ 4 2 8 + 3 வந்து 11. இந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், 2 + 3 5, 4, இது வந்து 4 × 2 + 3 5, 11 வந்துடுது. இதே தான் -2,3க்கு -2 + 3, அதாவது அந்த இடத்துல என்ன இருக்குது? x + y இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 4x + y, 4 × -2 + 3. அப்போ -2 + 3 வந்து 1, இது -8 + 3 வந்து -5. ஸோ கொஸ்டினில் கேட்ட இந்த 2 ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? t ஆஃப் 0,1 கண்டுபிடிச்சோம். அதை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணிவிட்டு வர்ற ஈக்குவேஷனில் இதை போட்டு சால்வ் பண்ணிட்டோம். இப்போது 1 to 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. t இஸ் 1 to 1 அப்படின்னா
டி இஸ் 1 to 1 ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், என் ஆஃப் டி வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த என் ஆஃப் டினா என்னது, என் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எக்ஸ்ஒயில் உள்ள வேல்யூ தான், பட் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டால் அது 0ன்னு. இப்போ டி ஆஃப் எக்ஸ்னு போட்டால் 0ன்னு காட்டணும், டி ஆஃப் ஒய்னு போட்டால் 0. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் 2 பேர்ஸ் இருக்குது. இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. எக்ஸுக்கும் இங்கே 0ன்னு மார்க் ஆகணும், ஒய்க்கும் இங்கே 0ன்னு மார்க் ஆகணும். அதுதான் நல்லிட்டி. ஓகேவா? அப்போ இங்கே டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கரெக்டாக? இந்த டி ஆஃப் எக்ஸ் இதை பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா 4x + y. அதை இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு ஈக்குவல் டு 0, 0. இதுலேருந்து 2 ஈக்குவேஷன் வரும். x + y = 0, 4x + y = 0. இதை ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்துட்டேன். இது -3x வரும், இது கேன்சல் ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம், x 0 தான். இதை கொண்டு வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோன்னா 0 + y = 0, அதாவது ஒய்யும் 0. அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஆஃப் டி வந்து ரெண்டுத்துக்கும் 0, 0 வருது, அதாவது டோட்டலாக 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ்டி இஸ் 1 to 1 பிகாஸ் நல்லிட்டி வந்து 0ன்னு வந்துட்டாலே டி வந்து 1 to 1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.